வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம திருவாதிரை ஸ்பெஷலாக திருவாதிரை களி என்பது வெறும் பிரசாதம் மட்டுமல்ல, அது ஆனந்தத்தின் அடையாளம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அனைத்து சிவாலயங்களிலும் திருவாதிரை விழா கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு கடவுளும் அவதரித்த நாளில் அந்தந்த கடவுளுக்கு ஜெயந்தி திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். பிறப்பில்லாத ஆதி கடவுளான சிவனின் ஜன்ம நட்சத்திரம் என்று தனியாக இல்லாத குறையை போக்கவே திருவாதிரை நட்சத்திரமாக நான் இருப்பேன் என்று சிவன் சொன்னதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. கீதையை உபதேசம் செய்த கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரங்களில் நான் திருவாதிரை என்று கூறியிருப்பதில் இருந்தே அந்த நட்சத்திரத்திற்கான சிறப்பை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதிரை என்பது அக்னியை போன்ற ஒளியை வெளிப்படுத்தும் ஒரு நட்சத்திரமாகும். நட்சத்திரங்களில் திருவோணம் மற்றும் திருவாதிரை இரண்டுக்கும் தான் திரு என்னும் அடைமொழி வழங்கப்பட்டுள்ளது. திருவாதிரையை வடமொழியில் ஆருத்ரா என்று கூறுவார்கள். சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்றாலும் இந்த ஆதிரை நட்சத்திரத்தின் ஒளிப்பிழம்பு தன்மையை சிவபெருமானின் அம்சமாக கருதி இத்தினத்தை திருவாதிரையாக கொண்டாடுகிறார்கள். சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையான் என்றும் கூறுவார்கள். இந்த தினத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்வது ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னாளில். சிதம்பரம் மற்றும் திருவாரூரில் நடராஜ பெருமானை மற்றும் தியாகராஜ பெருமானை தரிசிக்க தேவர்கள் ஒன்று கூடுவதாக ஐதீகமும் உண்டு. மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆடியது ஆனந்த தாண்டவ நடனம். இந்த ஆனந்த தாண்டவ தரிசனத்தை காண்பது பெரும் பேராகும். மார்கழி மாதத்தில் திருவாதிரை தினத்தில்தான் பதஞ்சலி முனிவருக்கும் ஆதிசேஷனுக்கும் தனது திரு நடன தரிசனத்தை காட்டினார் தில்லை நடராஜ பெருமான். திருவம்பாவை வழிபாட்டிற்குரிய 10 தினங்களின் இறுதி நாளாகவும் மார்கழி திருவாதிரை அமைகிறது. தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து பெரும் வேள்வி ஒன்றை நடத்தினார்கள். அதாவது அவர்களின் கோட்பாட்டின்படி கர்மத்தை மட்டும் செய்தால் போதுமானது, கடவுள் என்பவர் கிடையாது என்பதுதான் அவர்களுடையது. அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டி கைலைநாதன் பிட்சாடனர் வேடமேற்று பிட்சை எடுக்க முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார். முனிபத்தினிகள் தம்மை மறந்து பிச்சாடனராகிய சிவபெருமான் பின்னே செல்லலாயினர். இதனால் வெகுண்ட முனிவர்கள் வேள்வி தீயில் மத யானை, முயலகன், உடுக்கை, மான், தீப்பிழம்பு என்பவற்றை தோற்றுவித்து சிவன்பால் ஏவினார்கள். சிவனார் மத யானையை கொன்று அதன் தோலை அணிந்தார். மற்றவற்றை தானே தரித்து கொண்டு முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்தினார். இதுவே ஆருத்ரா தரிசன நாளாகும். திருவாதிரைக்கு ஒரு வாய்க்களி என்றொரு புகழ்பெற்ற வாசகம் உண்டு. களி என்பது ஆனந்தம் என்றும் பொருள் தரக்கூடியது. அஞ்ஞானம் அகன்று மெஞ்ஞானம் தோன்றிய நிலையில் ஆன்மா ஆனந்த நிலையில் இருக்கும். சத் சித் ஆனந்தம் கிட்டும் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்ததே திருவாதிரை களி நிவேதனம். காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்து வந்த பட்டினத்தாரிடம் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்து வந்தவர் சேந்தனார். பட்டினத்தார் துறவரம் மேற்கொண்டவுடன் அவரிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் சூறை விட்டார். இதை கேள்விப்பட்ட சோழ மன்னர் சேந்தனாரை சிறையில் அடைத்தார். இதை அறிந்த பட்டினத்தார் சேந்தனாரை சிறையில் இருந்து விடுவிக்க சிவபெருமானிடம் வேண்டினார். உடனே சிறை கதவுகள் திறந்து சேந்தனார் விடுதலை பெற்றார். சிறையிலிருந்து வெளியில் வந்த சேந்தனார் சிதம்பரத்திற்கு வந்து அங்கு விறகு வெட்டி வாழ்க்கை நடத்தி வந்தார். தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பின் தானும் சாப்பிடுவார். ஒரு நாள் அதிகமாக மழை பெய்து விறகுகள் ஈரமாயின. அதனால் அன்று அவரால் விறகு விற்க முடியவில்லை. அதனால் அரிசி வாங்க காசு அவரிடம் இல்லை. எனவே அன்று கேழ்வரகில் களி செய்து சிவனடியாரே எதிர்பார்த்திருந்தார். ஆனால் சோதனையாக
யாரும் அன்று வரவில்லை. மனம் நொந்த சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பி நடராஜ பெருமான் ஒரு சிவனடியார் வேடத்தில் சேந்தனார் வீட்டிற்கு வந்தார். உடனே மகிழ்ச்சியடைந்த சேந்தனார் சமைத்த களியை சிவனடியாருக்கு படைத்தார். சிவனடியார் களியை மிகவும் விருப்பமுடன் சாப்பிட்டதோடு மிச்சமிருந்த களியையும் தனது அடுத்த வேளை உணவிற்கு தருமாறு வாங்கி சென்றார். மறுநாள் காலையில் வழக்கம்போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் கோவில் கருவறையை திறந்தபோது நடராஜ பெருமானை சுற்றி எங்கும் களிச்சிதறல்கள் கிடந்தன. உடனே அரசருக்கு அறிவித்தார்கள். அரசர் அன்று இரவு தான் கண்ட கனவை எண்ணினார். கனவில் நடராஜ பெருமான் தான் களியுண்ணச் சென்றதை தெரிவித்து இருந்தார். அதன்படி சேந்தனாரை கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டார். அவரோ அன்று சிதம்பரம் நடராஜ பெருமானின் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அதற்கு வந்திருந்தார். சிவனை தேரில் அமர்த்திய பின் அரசர் உட்பட எல்லோரும் தேரை வடம்பிடித்து இழுத்தார்கள். மழை காரணமாக சேற்றில் தேர் அழுந்தி சிறிதும் அசையாது நின்றது. அரசர் மிகவும் மனமருந்தினார். அப்போது அசரீரியாக, சேந்தா, நீ பல்லாண்டு பாடு என்று கேட்டது. சேந்தனார் இறைவன் அருளால் மண்ணுகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகள என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து 13 பாடல்களை இறைவனை வாழ்த்தி பாடினார். உடனே தேர் நகர்ந்தது. இதை பார்த்த அரசனும் அமைச்சர்களும் சேந்தனாரின் கால்களில் விழுந்து வணங்கினார்கள். அரசர் தாம் கண்ட கனவை சேந்தனாருக்கு தெரிவித்தார். அவர் வீட்டிற்கு களியுண்ண நடராஜ பெருமானே வந்தார் என்றதை அறிந்து மனம் உருகினார் சேந்தனார். அன்றைய தினம் திருவாதிரை நாள் என்று அழைக்கப்படுகிறது. திருவாதிரை தினத்தில் அரிசி மாவு, வெல்லம் மற்றும் பருப்புகளை கொண்டு செய்யப்படும் திருவாதிரை களியை சுவாமிக்கு படைத்து குழந்தைகளுக்கும் வழங்க வேண்டும். இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.